Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்ல எப்படி ஃப்ரெஷ்ஷா நெய் காய்ச்சறதுன்னு தான் பார்க்க போறோம். நெய் காய்ச்சறதுக்கு நம்ம பால்ல மேலே சேரும்ல இந்த மாதிரி பால் ஏடு, பால் ஆடன்னு சொல்லுவாங்கல. அதை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு காட்றதுக்காக இந்த மாதிரி இப்போ நான் காய்ச்சின பால்ல இருந்து சேர்ந்திருக்கிறத இந்த மாதிரி ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் பால் வாங்குறீங்கன்னா அது காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அதை ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் அது மாதிரி ஒரு 20 days ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள் 20 நாளைக்கு எவ்வளோ சேர்ந்துருக்குன்ட்டு. இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க, அப்போ நல்லா கல் மாதிரி ஆகிடும். நம்ம என்னைக்கு நெய் காய்ச்சிரோமோ அன்னைக்கு ஒரு 4 hours பிஃபோர் நம்ம எடுத்து வெளியில் வச்சிடணும். பாருங்கள், அந்த மாதிரி வச்சுட்டா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி இதுக்கு நம்ம நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற சில் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம மொத்தமாகவும் போட்டு அடிச்சிடக்கூடாது, நம்மளுக்கு மேலே பட்டர் திரண்டு வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த சில் வாட்டர் ஊற்றி நம்ம நல்லா பீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு மேலே நல்லா அந்த இது ஃபார்ம் ஆகி வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அது இப்போ ஒரு 5 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம போட்டிருக்கிறதுலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம் மிக்சர் ஜாரில் போட்டு. இதை போட்டுட்டு கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும். ஒரு 200 நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகிடுக்கும். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்போ தண்ணி கம்மியாக இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு 1 minute or 2 minutes இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபார்ம் ஆகி வந்திருக்குன்னு. இதுதான் நம்மளுக்கு பட்டர். இப்போ கீழே இருக்கிறது அது வேஸ்ட் வாட்டர் தான். அதை ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் டைம் யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் அதை கீழே தான் கொட்டணும். நம்ம இந்த மாதிரி கிடச்சிருக்கிற பட்டரையும் சில் வாட்டரில் தான் போடணும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி நம்ம போடுறோன்னா பட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம சில் வாட்டரில் போடுறப்போ அது கொஞ்சம் நல்லா டைட்டன் ஆகி இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 days to 20 days ஸ்டோர் பண்ணதிலே ஒரு 1/2 liter கிட்ட நெய் கிடச்சிருக்கு. பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜில் வாட்டரில் போட்டிருக்கிறதுனால அது நல்லா மிதந்து வரும். நீங்கள் நார்மல் வாட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் போயிட்டு நம்மளுக்கு பட்டர் மட்டும் கிடைக்கும். அதை இந்த மாதிரி தண்ணியில் போடணும். இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்துலேருந்தும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எனக்கு இவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இதை நம்ம இப்படியே கீ ரெடி பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான பட்டரை லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் உருட்டி போட்டிங்கன்னா அது நல்லா மிதக்கணும், டிப் ஆகக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 hours வச்சுருங்க. நீங்கள் சப்போஸ் ஈவினிங் நீங்கள் பட்டர் எடுத்துருக்கீங்கன்னா ஓவர் நைட் வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நெய் உருக்கலாம். பாருங்கள் நான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம எடுத்துருந்த 9 balls நான் இந்த மாதிரி ஒரு 5 பெரிய பெரிய பீஸஸாக போட்டு 2 டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஆகிருக்கு, நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நெய் உருக்கணும். உங்களுக்கு வீட்டில் பட்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதில் ஒரு 2 balls எடுத்து பட்டராகவே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே நெய்யாக காய்ச்சிட போகிறேன். பாருங்கள் பட்டர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட்டர் அந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சோன்னே அப்படியே மெல்ட் ஆகுற அந்த ஃபீல் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு அது பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் நெய் காய்ச்சிறப்போ வீடே நல்ல ஸ்மெல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்கி நெய் தனியாக பியூராக லிக்விடாக தெரியும். அந்தளவுக்கு இதை நம்ம காய்ச்சணும். பாருங்கள் இப்போ பபிள்ஸ் போய் ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வந்திருக்கு. இது ஒரு ஸ்டேஜ். இதுதான் செகண்ட் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக பபிள்ஸாக இருந்துச்சு,
இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும். இது அடுத்த ஸ்டேஜ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் ஃபார்ம் ஆக போகிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கிளாஸியாக இருக்கிறதுலேருந்து நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக லிக்விட் ஃபார்முக்கு வரும். பாருங்கள், இந்த தெரியுதா அந்த மாதிரி. இதில் வந்து கீழே கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸ்லாம் செட்டில் ஆகிருக்கும். அதனால நம்மளுக்கு இன்னும் கிளியராக கிடைக்கல. இப்போ ஆல்மோஸ்ட் நெய் ரெடி ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக எப்படி இருக்குன்னா நல்லா பொங்கி வரும். நீங்கள் ஒரு அகலமான பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன பாத்திரத்தில் பட்டர் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வர்றப்ப கீழே கொட்டிடும். ஸோ அதுக்காண்டி ஓரளவுக்கு நல்ல பெரிய பாத்திரமாகவே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நெய் நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருதுன்ட்டு. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா கிளியர் ஆகி நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக லிக்விட் ஃபார்முக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு அது தெளிய ஆரம்பிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி ஒரு கரண்டி போட்டு அந்த ஒயிட் கலரில் மேலே இருக்கிற அந்த ஃபோமி டெக்ஸ்சர் இருக்குல்ல, அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கிற கரண்டி போட்டு எடுத்திங்கன்னா நெய் இல்லாமல் வெறும் அந்த ஃபோம்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நல்ல சூப்பரான நெய் நல்லா கமகமன் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக நம்ம இதில் கருவேப்பிலை எதுனா இல்லை முருங்கை இலை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும். உங்களுக்கு இல்லாட்டினா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பியூராக இருக்குதுன்ட்டு. கடையில் நம்ம நெய் வாங்கினோம்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் வீட்டில் நம்ம பால் ஆடை எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப. அந்த இதில் வச்சு நம்ம இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே நெய் காய்ச்சிக்கலாம். பாருங்கள், எனக்கு எவ்வளோ 1/2 லிட்டர் கிட்ட நெய் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா.